அதுக்கு அடுத்தது லேஷ் அட்ஜஸ்டர். இந்த லேஷ் அட்ஜஸ்டர் எதுக்காக மாற்றணும் அப்படின்னா, நாய்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு செட்டும் இதில் 12 செட்டு வரும். இந்த 12 செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து ரஃப்லி வந்து 1000 ருபீஸ். அப்போ இது மட்டும் 12,000 ரூபா வருது. ஆயில் லீக்கு கூலண்ட்டில் மிக்ஸ் ஆகுது இல்லையா, அதுக்கான காரணம் இந்த பாருங்க, ஆயில் கூலர் தான் ஃபால்ட்டு. ஸோ இந்த ஆயில் கூலர் மாற்ற போகிறோம். இந்த ஆயில் கூலர் கிட்டத்தட்ட 6000 ரூபா. சரியா, இந்த 6000 ரூபா மட்டும் மாற்றினா போதாது. இங்கே பாருங்கள், இந்த ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேடியேட்டர் மாற்றணும். இதை கரெக்டாக இதுக்குள்ளே இருக்குது, இதான் ரேடியேட்டர். இந்த ரேடியேட்டர் மாற்றணும். ஏன்னா இதில் ஆயில் நிறைய சோக்காக இருக்குது. உங்களில் பல பேர் நினைக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி போடலான்னு. ஆனால் ஆயில் நிறைய மிக்ஸ் ஆகிறதுனால இதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். இதை மட்டும் நம்ம மாற்ற முடியாது. இது கூட சேர்த்து கூலண்ட்லேயும் நிறைய ஆயில் மிக்ஸ் ஆகிடுச்சு கூலண்ட் ஹோஸில். ஸோ கூலண்ட் ஹோஸே மாற்றணும். கூலண்ட் ஹோஸ் எவ்வளோ ரேட் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சொல்ல, ரேடியேட்டர் கிட்டத்தட்ட 5000 ரூபாய் மேலேங்க. கூலண்ட் ஹோஸ் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கூலண்ட் ஹோஸ்லாம் மாற்ற வேணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய வந்து அவங்க பேஸ்ட்லாம் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஆயிலில் இதுக்குள்ளே போயிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இதனுடைய ப்ராப்பர்ட்டியை மாறிடுச்சு. இந்த ஹோஸ் மட்டுமே 9000 ருபீஸுங்க. நம்ம முடியல, நம்ம இதாகணும். அடுத்தது போல்ட்டுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க இந்த போல்ட்டு ஏன் சார் மாற்றணும் அப்படின்னு. போல்ட்டை மாற்றாகணும். ஏன்னா இது வந்து YTT அப்படின்னா ஈல்டு டு டார்க்குன்னு பேர். இதெல்லாம் ஒன் டைம் போல்டு. இதெல்லாம் நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு போல்டு மட்டுமே கிட்டத்தட்ட 700 வருது. அப்போ இந்த போல்டு மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 ரூபா வந்துடும். இந்த வாஷர்லாம் சேர்த்தினா வாஷருமே கிட்டத்தட்ட 200-250 ரூபா வரும். அப்போ இந்த இதெல்லாமே மட்டுமே ஒரு 13,000 கிட்ட வந்துடும். இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த காரில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு? இப்போது இது தவிர்த்து இங்கே பாருங்கள், என்ஜின் ஹெட்டு, என்ஜின் பிளாக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓவராலிங் பண்ணி வேண்டியிருக்கோம். ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுருங்க, இதெல்லாம் கட்டிட்டீங்க. இப்போ என்ஜின் ஹெட்டை பொறுத்தவரையில் நீங்கள் என்ஜின் ஹெட்டை மெஷினிங் சென்டரில் கொடுத்துட்டு அந்த வால்வ்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை வால்வு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்டெம்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். சரியா, நாட் நெசசரி எல்லாம் மாற்றணும் சொல்ல வரல, பட் செக் பண்ணி போட வேண்டியிருக்கும். அது போக என்ஜின் பிளாக்கில் பிஸ்டன் ரிங்ஸ்லாம் மாற்றுறது அட்வைசபிள். ஏன்னா இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணும்போது திரும்ப வந்து பிஸ்டன் ரிங்ஸ் வந்து தேய்மானத்தில் இருக்கும் மாற்றிறது நல்லது. அப்போ இவ்வளோ ஒர்க்கை நீங்கள் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்பென்சிவ் கூட்டிகிட்டே போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கு பாருங்க அந்த கார்லேருந்து. இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் எதுக்காக கட்டியிருக்கோன்னா, இப்போ நான் சொன்னோம் இல்லையா, ஆயில் சீலு, கேஸ்கெட்டு, பேக்கிங்கு, இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் கட்டினா தான் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸையும் கட்டி திரும்ப ரீஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ லேபர் இன்டென்சிவ்னு பாருங்கள், எவ்வளோ டைம் கன்சூமிங் ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். இதனால தான் சொல்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் இந்த நாய்ஸு, ஆயில் லீக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அது கரெக்டாக எக்ஸ்க்ளூசிவாக எங்கேருந்து வருது, அதுக்கு டிஸ்மேண்டில் பண்ணி ரீஃபிட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறது எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கார் வாங்க. இல்லை டீலர் சொல்கிறது அப்படி நம்பி ஜஸ்ட் லைக் ஒன்றும் இருக்காது நீங்களா ஒரு அசம்ப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய நெருக்கடிக்குள்ளாயிடுவீங்க. சரிங்களா, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.